நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். புது வெளிச்சம் நிகழ்ச்சியில் மீண்டும் இன்றைய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இரண்டு முக்கியமான விடயங்களை இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் உரையாடல் எடுக்கிறோம். முதலாவதாக, பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியல் கொந்தளிப்பு. இரண்டு கட்சிகளுடைய தலைமை பீடங்கள் அந்த பதவிகளிலிருந்து நீக்கப்பட வேண்டும். ஒருவர் ஏற்கனவே விலகி இருக்கிறார், இன்னொருவர் நீக்கப்பட வேண்டும் என்று இருக்கிற ஒரு சூழலில் அதனைவிட முக்கியதாக ஒரு அறிக்கை இப்போது வெளியாகி இருக்கிறது. ஈராக்குடன் போருக்கு சென்றது டோனி பிளேயர் ஜோர்ஜ் புஷோடு சேர்ந்து அது ஈராக் மீது போர் தொடுத்தது என்பது ஒரு மிகவும் பிழையான விடயம் என்கிற கோணத்தில் சில்கோட் அவருடைய அறிக்கை வெளியாகி இருக்கிறது. இது இந்த அரசியலில் டோனி பிளேயரை ஒரு போர்க்குற்றவாளி என்று சொல்கிற அளவுக்கு விமர்சிக்கின்றவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆவணமாக கிடைத்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆக நாடாளுமன்றத்தில் ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம், இது தவிர எதிர்காலத்தில் இதனை எவ்வாறு தடுப்பது என்பது வரையிலும் மிகப்பெரிய ஒரு சர்ச்சை நடந்து கொண்டிருக்கிறது. இது பிரித்தானிய விடயம். மறுமுனையில் தமிழர்களை பொறுத்தவரைக்கும், குறிப்பாக ஐரோப்பாவில் வாழ்கிற தமிழர்கள் நாளைய பொழுது பிரான்சில் ஒன்று கூடுகிறார்கள். ஐபிசி தமிழுடைய மாபெரும் தமிழர்களுடைய சங்கமம் என்கிற அடிப்படையில் நாளை நடக்கிற இந்த நிகழ்வில் என்னென்ன விடயங்கள் எல்லாம் இருக்கக்கூடும் என்பது பற்றியும் நாங்கள் பார்க்க வேண்டும். ஆக இந்த இரண்டு விடயங்கள் பற்றி பார்க்கலாம். முதலாவதாக, பிரான்சில் நடக்கிற ஐபிசி தமிழா நிகழ்வு பற்றி பேசிவிட்டு வரலாம். அதில் எங்களோடு இது பற்றி பேசுவதற்காக எங்களுடைய தலைமை நிறைவேற்று அதிகாரி நிராஜ் டேவிட் இணைந்து கொண்டிருக்கின்றார். நிராஜ், வணக்கம். வணக்கம். உண்மையில் கடைசி நேரத்தில் வந்திருக்கிறோம். நாளைய பொழுது இந்த நிகழ்ச்சி ஆரம்பமாக இருக்கிறது. எல்லா ஏற்பாடுகளும் செய்து முடித்திருக்கிறீர்கள் என்று? அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தியாகிவிட்டன. எங்களுடைய ஊழியர்கள், ஐபிசி குடும்பத்தினர், எங்களுடைய நேயர்கள், கலைஞர்கள், குறிப்பாக இளம் கலைஞர்கள் களத்தில் மிக உற்சாகமாக நிற்கின்றார்கள். நாளைய நாளில் தங்களை நிரூபித்து மறுபடியும் பட்டை தீட்டி நிரூபித்து காண்பிக்க வேண்டிய ஒரு நாளாக நாளைய நாள் அடையாளம். நீங்கள் மறுபடியும் என்று சொன்னீர்கள். உண்மையில் மறுபடியும் என்று சொல்கிற பொழுது எங்களுக்கு இந்த சுவிட்சர்லாந்தில் நடந்த நிகழ்ச்சி ஞாபகம் இருக்கும். உண்மையில் எப்படி இந்த நிகழ்வு நடக்கும்? இது ஒரு விதமான அரசியல் அல்லது தமிழர்களை இணைத்தல், தமிழர்களை ஒரு இடத்தில் சந்திக்க வைத்தல் என்கிற ஒரு நோக்கம் இதற்கு இருக்கிறது. மறுநோக்கம், கலைஞர்களை எல்லாம் ஒரு இடத்தில் கூட்டி வந்து சேர்த்தல், அவர்கள் அனைவருக்கும் ஒரு மிக பிரமாண்டமான மேடையினை அமைத்து அந்த கலைத்திறமை வெளிக்கொண்டு வருவதற்கான வாய்ப்பினை கொடுத்துதல், இப்படி பல நோக்கங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு இருக்கின்றன. இதில் சுவிட்சர்லாந்தில் நடந்த இந்த நிகழ்வு பிரான்சில் இந்த நிகழ்வு எப்படி இருக்கக்கூடும் என்பதற்கான சின்ன ஒரு முன்னோட்டமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதில் எடுத்த சில காட்சிகள் இருக்கின்றன, நாங்கள் பார்த்து விட்டு வரலாம். ராஜ், எங்கே வருகிறது? ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் சந்தித்திராத தமிழர்களின் பிரம்மாண்ட திருவிழா அகிலம் வாழும் தமிழர்களின் முன்னால் அரங்கேறிய ஓர் அசாத்திய துவக்கம். உலக தமிழருக்காக உலகமே வியக்கும் கண்டம். உற்சாக அறிமுகம் தந்தது உங்களின் ஐபிசி தமிழ். இது உங்கள் ஐபிசி தமிழின் சுவிட்சர்லாந்து அறிமுக விழா. I love you, Switzerland. I love you. தங்க குரல் பாடகர்கள் பொழிந்தது இசைமலை. இனி தரணி எங்கும் தமிழர்களுக்காக இவர்கள் அளிக்கப் போவது இசைக்கொடை. அந்த அரபிக் கடலோரம் ஓர் அழகை கண்டேனே. காட்சியின் வாசல் வந்த மெதுவாக கதவு திறந்த கண்ணாலூரு சேதே சிக்கு புக்கு ராயிலே கலக்குது பாரி மஸ்டைலே சிக்குவான மயிலே கிவ ஓகே நா அடிதூளே பிம்பில்லிக்கா பில்லா பீப்பி கண்ணாடி பழிச்சு காட்டுது. சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியிலிருந்து எடுக்கப்பட்ட சில பதிவுகளை நாங்கள் இங்கே பார்த்துருக்கோம். நிறைய இந்த முறை என்ன சிறப்பாக வரும் போது லண்டனில் முதலாவது இந்த தொலைக்காட்சியினுடைய ஆரம்ப விழா நடக்கிற பொழுதும் பல விடயங்கள் கலைகள் அதில் வந்திருந்தன.
உண்மையில் சுவிட்சர்லாந்து இன்னும் ஒரு தளத்துக்கு அதனை நகர்த்தி சென்றிருந்தது என்று சொல்லலாம். மக்களுடைய அளவு முதற்கொண்டு அந்த மண்டபம் ஒழுங்கமைக்கப்பட்ட விதம் எல்லாவற்றிலும் இன்னும் ஒரு படி மேல் நோக்கி சென்றிருந்தது. இப்போது பிரான்சில் இந்த முறை நடக்கிற நிகழ்வு, பிரான்சும் ஒரு தீவிரமான ஈழத்தமிழ் உணர்வுகளை கொண்ட மிகப்பெரிய தமிழர்கள் வாழ்கிற ஒரு இடம். அங்கே என்ன விஷயம், என்ன சிறப்பம்சம் இந்த முறை இருக்கும்னு நினைக்கிறேன்? உண்மையிலே பிரான்ஸை நாங்கள் எடுத்துக்கொண்டால் தானே முதலாக ஒரு தொலைக்காட்சியை உலகத் தமிழருக்கு தந்த ஒரு பிரதேசம், ஒரு நாடு அது. உண்மையாக இல்லையா? அதே போன்று புலம்பெயர்ந்த மண்ணிலேயே அதிக அளவிலான கலைஞர்கள் வாழுகின்ற, உருவாகின்ற, ஒரு ஊற்றெடுக்கின்ற ஒரு நாடாகவும் பிரான்ஸ் நாடு பார்க்கப்படுகின்றது. எனவே பிரான்ஸ் நாட்டில் நடைபெறுகின்ற இந்த ஐபிசி தமிழ் நிகழ்வின் பொழுது ஏராளமான சர்ப்ரைஸுகள். சொல்ல மாட்டீங்க, எங்களுக்கு சொல்ல மாட்டீங்க என்ன வரப்போகுது? இல்லை, நிறைய விஷயங்கள் தெரிந்த அறிமுகமான ஏராளமான கலைஞர்கள் அங்கு பங்கு பெற்று போகின்றார்கள். குறிப்பாக இளங்கலைஞர்கள், இலைமறை காய்களாக இருக்கின்ற இளங்கலைஞர்களுக்கான தளம் அது. ஒரு பிரமாண்ட மேடை எங்களுக்கு கிடைக்காதா என்று ஒவ்வொரு கலைஞனும் ஏங்கிய நாட்கள் இருக்கின்றன. வேறு பல இந்திய தொலைக்காட்சிகளை பார்க்கிற நேரத்தில் இது போன்ற ஒரு பிரமாண்டமான மேடை கிடைத்து விட்டால் எங்களுக்கு கிடைக்காத அந்த ஏங்கிய நாட்கள் எல்லாம் அவர்களுக்கு இருக்கின்றன. எனவே அப்படியான ஒரு மேடையை அமைத்து கொடுக்கின்ற ஒரு காரியத்தை தான் ஐபிசி தமிழ் தன்னுடைய முதலாவது வருட நிறைவின் பொழுது செய்கின்றது. உண்மையிலேயே தினேஷ், ஒரு பிரமாண்டமான மேடையும் சந்தர்ப்பமும் உயர் தொழில்நுட்பமும் எங்களுடைய கலைஞர்களுக்கு, எங்களுடைய அடுத்த தலைமுறையினருக்கு கொடுத்து விட்டால் அவர்கள் எவ்வளவு மிளிர்வார்கள் என்பதை நாங்கள் சுவிட்சர்லாந்து நாட்டிலே கண்டிருந்தோம். எனவே அதே போன்றதான ஒரு காரியம் நாங்கள் ஆனந்த கண்ணீர் வடிக்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு இத்தனை திறமைகள் இருக்கின்றதா என்று நாங்கள் கூட நம்பாமல் ஏங்குகின்ற அளவுக்கான திறமைகளை அந்த கலைஞர்கள், எங்களுடைய பிள்ளைகள் நிச்சயமாக வெளிக்காண்பிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் அது. முக்கியமாக சந்தர்ப்பம் என்பது முக்கியமானது இல்லையா? பொதுவாக சொல்வார்கள், திறமை உள்ளவர்கள் எல்லோரும் வெளியில் வந்து விடுவதில்லை. இப்போது ஒரு 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 நல்ல நடிகர், மிக திறமையானவர், நல்ல ஒரு பாடகர் என்று ஒருவரை அடையாளப்படுத்தி நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று சொன்னாலும் கூட அவரை போன்ற அதே அளவுக்கு திறமை கொண்ட எத்தனையோ பேர் அந்த மண்ணுக்குள் இருப்பார்கள். ஆனால் எல்லோருக்கும் வாய்ப்பு என்பது வந்து விடுவதில்லை. ஆக அந்த வாய்ப்பு, சந்தர்ப்பம் சரியாக அமைகிற பொழுதுதான் அந்த திறமையும் வெளியில் வரும் என்று சொன்னார்கள். நீங்கள் முதலில் சொன்னவருடையும் எனக்கு முக்கியமாக பிடித்தது இந்த பிரான்ஸ். உண்மையில் டிடிஎன் தொலைக்காட்சி உருவான இடம். ஒட்டுமொத்தமாக தமிழர்களுக்கு பல தொலைக்காட்சிகள் இருந்தன என்று சொன்னாலும் தமிழ் தேசியம் என்கிற விடயத்தை வைத்துக்கொண்டு ஒரு முழுநேர 24 மணித்தியால தொலைக்காட்சி பிரான்சிலிருந்து உருவானது. இது உண்மையில் உங்களுக்கு நீங்கள் இந்த நிறுவனத்தினுடைய நிறைவேற்று பணிப்பாளராக இருக்கிறீர்கள், அதற்கு முன்னதாக ஊடகவியலாளராக இருந்திருக்கிறீர்கள். பிரான்சில் அந்த தொலைக்காட்சியை அந்த தொலைக்காட்சி உருவாக்கிய அந்த மண்ணில், அந்த மக்கள் இருக்கிற மண்ணில் நீங்கள் செல்வது என்பதும் இதனை நிகழ்த்துவது என்பதிலும் ஒரு உணர்வு சார்ந்து உங்களுக்கு ஏதேனும் இருக்கிறது என்று நினைக்கின்றீர்களா? நிச்சயமாக எங்களுக்கு பிரான்ஸ் என்பது பல வழிகளிலும் ஆலோசனைகளையும் அன்பையும் சிறிய கண்டனங்களையும் கூட கண்டிப்பதற்கும் தயங்காதவர்கள் உரிமையாக செய்கின்ற ஒரு சமூக கூட்டம் வாழ்ந்து வருகின்ற ஒரு பிரதேசம். என்றால் நிறைய லாச்சப்பல் என்று கூறப்படுகின்ற இடத்தில் இலகுவாகவே சங்கமித்து விடக்கூடிய ஒரே ஒரு புள்ளியாக அந்த இடம் அமைந்து வருகின்றதால் பலரும் பல்வேறு எண்ணங்களை பரிமாறிக்கொள்கின்ற இடமாகவும் அது இருந்து விடுகின்றது. எனவே எங்களுக்கு நிறைய பாராட்டுதல்கள் வருகின்ற இடமும் பிரான்ஸாகத்தான் இருக்கின்றது. அதே வேளையில் உரிமையுடன் கூடிய அந்த கண்டிப்புகள், நீங்கள் இதை தவிர்க்க வேண்டும், இதை செய்யக்கூடாது என்றங்களை நெறிப்படுத்துகின்ற ஒரு இடமாகவும் பிரான்ஸ் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அமைந்து விடுகின்றது. எனவே அந்த மண்ணுக்கு செல்வதென்பது, அந்த மண்ணில் சென்று எங்களுடைய முதலாவது வருட பூர்த்தியை நாங்கள் கொண்டாடுவது என்பது உண்மையிலே ஒரு புலகாங்கிதத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு காரியமாகத்தான் இருக்கிறது. ஆகவே இந்த இடத்தில் சொல்லலாம், பிரான்சிலிருந்து நிகழ்ச்சியை பார்க்க நீங்கள் அத்தனை பேரும் வருவீர்கள் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நீங்கள் பலைலி ஸ்போர்ட்ஸ் என்கிற அந்த மண்டபத்தில் தான் நிகழ்ச்சி நடக்கிறது, எல்லோருக்கும் தெரிந்த இடமாக இருக்கக்கூடும். ஆக நீங்கள் நேரடியாக வந்தால் கலைஞர்கள், இந்த தொலைக்காட்சிகள் தொடர்ச்சியான நிகழ்ச்சிகளை செய்கின்றவர்கள், இன்னும் இது சம்பந்தப்பட்ட அத்தனை பேரும் சந்திக்கின்ற ஒரு இடமாக இருக்கிறதாக நீங்கள் வந்தால் பேசலாம், பழகலாம், பல விடயங்களை பரிமாறிக்கொள்ளலாம் என்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நாங்கள் பொதுவாக தொலைக்காட்சி திரையின் ஊடாக உங்கள் இல்லங்களை நோக்கி வருகிற பொழுது அதில் ஒரு விதமான உறவு தொடர்பு இருந்தாலும் கூட ஒரு நெருக்கம் என்பது ஏற்படுவது குறைவாக இருக்கும். எந்த ஒரு நேரத்திலும் உண்மையில் நேரடியாக மனிதர்கள் சந்தித்துக் கொள்கிற பொழுது ஏற்படக்கூடிய நெருக்கம் என்பது உண்மையில் மிக முக்கியமானதும் ஆழமானதாகவும் இருக்கும். அப்படி ஒன்றை சுவிட்சர்லாந்தில் நாங்கள் நேரடியாக அனுபவித்திருந்தோம் இல்லையா? அங்கு நேரடியாக அந்த மண்ணில் சென்று சொல்கிற பொழுது, அவர்கள் நேரடியாக வந்து பேசிய பொழுது, நாங்கள் அவர்களோடு பேசுகிற பொழுது ஒரு உறவு, சில புரிதல்கள் வரும். அப்படியான ஒரு வாய்ப்பாக இதனை பார்க்கலாம். அதை தவிர நீங்கள் சொன்னது இது பற்றி உங்களுடைய பார்வை சொன்னீங்க. அதாவது இப்போ சில நேரம் தொலைக்காட்சியில் வருகிற ஏதாவது ஒரு விடயம் அல்லது நடந்த ஒரு விடயம் பற்றி ஒரு விமர்சனம் ஒருவருக்கு இருக்கிறதுன்னு சொன்னால் கூட
நேரடியாக பேசுகிற பொழுதோ அதில் ஒரு தெளிவு ஏற்படும் இல்லையா? நிச்சயமாக விமர்சனங்கள் என்று வருகின்ற நேரத்தில் தினேஷ் நிச்சயமாக விமர்சனங்கள் இருக்கத்தான் செய்யும். ஊடகத்தில் 24 மணி நேரமும் எங்களுடைய சுயமாக நாங்கள் தயாரிக்கின்ற நிகழ்ச்சிகளை வழங்குகின்ற ஒரு ஊடகம் என்று பார்க்கின்ற நேரத்தில் இந்த ஒரு வருட காலம் என்பது நாங்கள் தவழுகின்ற ஒரு காலம்தான். இனித்தான் எழுந்து நிற்கப் போகின்றோம். எனவே விமர்சனங்கள், அதிருப்திகள் நிச்சயமாக வரும். நாங்கள் அதை புறந்தள்ளி விட முடியாது. எனவே அவற்றை உள்வாங்கிக் கொண்டு எப்படி நாங்கள் எங்களுடைய அடுத்த அடியை எடுத்து வைப்பது என்பது பற்றி தான் நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய அனைத்து காரியங்களுமே நடைபெற்று வருகின்றன. எனவே நேரடியாக சந்திக்கின்ற சந்தர்ப்பங்கள் வருகின்ற நேரத்தில் இந்த விமர்சனங்களை நாங்கள் சில காரணங்களை நாங்கள் கூறிக்கொள்ளலாம், அல்லது விவாதிக்கலாம், அல்லது அது ஏற்புடைய காரியங்களாக இருக்கும். ஒற்றை வரியில் முகநூலில் ஒரு பதிவினை போட்டுவிட்ட பிறகு அதற்கு நீங்கள் எழுத்திலே ஒரு பதிவு போடுகிறப்ப நீங்கள் பதில் போட முடியாது. பதில் போட்டால் இன்னும் ஒரு வரியில் அவர் பதில் சொல்வார். ஆனால் பேசுகிற பொழுதோ அது சம்பந்தப்பட்ட பல விஷயங்களும் நாங்கள் பேசிக்கொள்ளக்கூடியத வாய்ப்பு, நல்லதும் சரி விமர்சனமாக இருந்தாலும் சரி இல்லையா? சில நிகழ்ச்சிகளை நாங்கள் வடிவமைக்கின்ற நேரத்தில் அதற்கு நேரடியான ஒரு காரணம் இருக்கும். அதை வடிவமைப்பதற்கான மறைமுக காரணங்களும் இருக்கத்தான் செய்கின்றன. இந்த மறைமுக காரணங்களை நாங்கள் பகிரங்கமாக சொல்ல முடியாது. நேரடியாக சந்தித்து நாங்கள் பேசுகின்ற நேரத்தில் நீங்கள் எதற்காக இதை செய்தீர்கள், எதற்காக இதை நீங்கள் இப்படி செய்கின்றீர்கள், இந்த நிகழ்ச்சியே இந்த வடிவமைப்பில் வந்து கொண்டிருக்கின்றது என்பது போன்ற கேள்விகளை நேரடியாக எங்களிடம் கேட்கின்ற நேரத்தில் அதற்கான காரணங்களை நாங்கள் கூறலாம். அதை நேர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்களா இல்லையா என்பதை நாங்கள் நேரடியாக உரையாடுகின்ற பொழுதுதான் தினேஷ் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். எங்களுடைய நேர்களை, எங்களுடைய நிர்வாகத்தை, அநேகமாக எங்களுடைய குடும்பத்தை, ஐபிசி தமிழ் குடும்பத்தை, அதில் எங்களுடைய நேர்களும் ஒரு அங்கத்தினர்கள், நாங்கள் எல்லாரும் கலந்து கொண்டு பேசி அடவடாவி மகிழ்ச்சி பட்டு அந்த நேரத்தில் கலைஞர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற சில தட்டி கொடுப்புகள், சில பாராட்டுகள் பெரிய ஜாலத்தை திரையில் ஏற்படுத்திவிடும். எனவே எங்களுடைய ஊடகம் உலகத்தமிழருக்கான ஒரே ஊடகம் என்கின்ற ரீதியில் எங்களுடைய கலைஞர்கள் பிரான்சில் உங்களுடைய இல்லம் தேடி வந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களை சந்தியுங்கள், பேசுங்கள், அவர்களுடைய நல்ல காரியங்களை கூறி பாராட்டுங்கள். பிழையானது இருந்தால் அந்த நேரத்தில் அதை கூறி திருத்துவதற்கு நாங்களும் கிட்டத்தட்ட அதனை தான் செய்கிறோம் இல்லையா? பொது சில நேரம் எங்களுடைய அரசியல் எல்லாம் எடுத்து பார்த்தால் சில நேரங்களில் சிலரை அல்லது சில கருத்தியல்களை மிக காட்டமாக விமர்சிக்கிறோம் இல்லையா? அதே போன்று அவர்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்து அவர்கள் காரியங்களை செய்கிற பொழுது அதற்கு இடம் கொடுக்கிறோம். கிட்டத்தட்ட அதே ஒரு சூழலில் நாங்கள் இங்கே வந்து அமைகிறோம். இதில் ஐபிசி தமிழ் என்று வருகிற பொழுது நீங்கள் அதில் இருக்கக்கூடிய நல்ல விடயங்கள், அவற்றை நீங்கள் பாராட்டுதல் அல்லது அதோடு நீங்கள் பங்கு பற்றி கொண்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கான இடம், நல்ல கருத்தாக இருக்கலாம் அல்லது விமர்சன உள்ளதாக இருக்கலாம். ஆனால் அதில் நீங்களும் அங்கமாக இருந்து சொல்கிற பொழுது அதில் ஒரு ஆரோக்கியம் இருக்கும் இல்லையா? அதில் நல்ல ஒரு நோக்கம் இருக்கும். இந்த விமர்சனம் கூட சரியான வழிக்கு செல்வதற்கான ஒரு நோக்கத்தில் தான் வைக்கப்படுகிறது என்கிற ஒரு பார்வை இருக்கும். ஆக வாருங்கள், பல விடயங்களை பேசலாம், தாராளமாக நேரம் இருக்கும் நம்புகிறோம். அந்த நிகழ்ச்சி தொடங்குகிற பொழுதும் இடைவேளை, அதற்கு முன்னதாக என்று பல மணித்தியாலங்கள் அங்கே இருக்க போகிறோம். ஆக பல விடயங்களை பேசலாம். இடையில் இருக்கக்கூடிய உறவின் பால் இன்னும் நெருக்கமாக அதிகரித்து கொள்ள பல வாய்ப்புகள் இருக்கும். இன்னும் ஒரு விடயம் பார்க்க வேண்டும், ஆதரவு சொல்லுங்கள். எனக்கு பொது பிரான்சிலும் தமிழ் வர்த்தகங்கள் தாராளமாக இருக்கின்றன. எந்த அளவு தூரமான ஆதரவு இருக்கிறது? இப்போது பிரித்தானியா, சுவிஸ் ரெண்டையும் நாங்கள் பார்த்துருக்கிறோம். பிரான்சில் எப்படியான ஆதரவு உங்களுக்கு? நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான ஆதரவை அங்குள்ள மக்கள், குறிப்பாக வர்த்தக பெருந்தகைகள் தந்து கொண்டிருக்கின்றார்கள். என்றால் இது உண்மையிலேயே மூத்தவர்களை இளைய கலைஞர்கள் கௌரவிக்கின்ற ஒரு மேடை, அதே வேளையில் இளைய கலைஞர்களை மூத்தவர்கள் தட்டி கொடுக்கின்ற ஒரு மேடை. எனவே உலகத்தமிழருக்கான ஒரே மேடை இதில் நிறைய காரியங்கள் ஒரு சில மணித்துளி நேரங்களுக்குள் நடைபெறுகின்றதற்கான தளம் அது. எனவே இதற்கான ஆதரவு அங்குள்ள வர்த்தக பெருந்தகைகளால் தாராளமாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அவர்கள் நிறைய உற்சாகங்களை தந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் நடத்துங்கள், நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அங்கு செல்லுகின்ற எங்களுடைய கலைஞர்களை, எங்களுடைய பணியாளர்களை அவர்கள் நல்லா வழிநடத்துகின்றார்கள். அவர்களை அழைத்து செல்லுகின்றார்கள். வாகனங்களை அவர்கள் இப்பொழுது நிறைய பேட்சாக சென்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் போஷிக்கின்றார்கள் என்று கூறலாம். உண்மையிலேயே எதிர்பார்த்ததை விட அதிகமான வரவேற்பு அங்கு கிடைத்திருக்கின்றது. நிச்சயமாக பிரித்தானியாவை போல், சுவிட்சர்லாந்தை போல் பிரான்சிலும் பாரிஸிலும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை ஐபிசி தமிழ் குடும்பத்திற்கு அங்குள்ள எங்களுடைய உறவுகள் பெற்றுத் தருவார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. எவ்வளவு பெரிய கலைஞர்களாக இருந்தாலும் சொல்லுவார்கள், ஒரு கலைஞனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய விருது என்பது அந்த பார்வையாளர்கள், நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிற பார்வையாளர்கள் கொடுக்கிற கரகோஷம், அந்த கைத்தள்ளர்கள் தான் என்று எத்தனையோ கலைஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் நேர்காணல் செய்திருக்கிற தமிழகத்தினுடைய மிகப்பெரிய இசைக்கலைஞர்கள் முதற்கொண்டு எல்லோரும் இந்த ஒரு விடயத்தில் மட்டும் தொடர்ச்சியாக ஒத்து போவார்கள். அந்த மேடையில் அந்த மக்கள் கொடுக்கிற கைத்தட்டல் என்பதுதான் அவர்களுக்கு மன நிறைவை தரும் என்பது உண்மையில் எங்களுடைய கலைஞர்கள்
அங்கே வருகிறதற்கான அந்த மேடை அமைந்திருக்கிறதாக உங்களுடைய ஊக்கம், உங்களுடைய பாராட்டுக்கள், உங்களுடைய அடையாளப்படுத்தல்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுக்கக்கூடும். இதில் முக்கியமான விடயம், பல பேர் ஏற்கனவே இதற்குரிய டிக்கெட் அல்லது அதுக்கு வருவதற்கு அனுமதியினை பதிவு செய்திருக்கிறார்கள். அனுமதி முறை எப்படி இருக்கிறது? அனுமதி நடைமுறை நேரடியாக மண்டப வாயிலில் வந்து அவர்கள் பெற்றுக்கொண்டு வர முடியுமா அல்லது அவர்களுக்கு டிக்கெட்ஸ் இருக்கின்றது? என்னுடைய இணையதளத்திற்கு சென்று அவர்கள் டிக்கெட்ஸை அவர்கள் புக் பண்ணலாம். சரி. அதேபோல் எங்களுடைய நேர்மன்ற உறுப்பினர்களுக்கு இலவசமான டிக்கெட்டுகள் அங்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதே வழியில் குறிப்பாக விஐபி மெம்பர்ஸ், விவிஐபி மெம்பர்ஸ் போன்றவர்களுக்கு மின்னஞ்சலூடாக தொடர்புகளை ஏற்படுத்தி அவர்களுக்கு இலவசமான விஐபி டிக்கெட்ஸ் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதைவிட மண்டப வாயில்களிலும் நேரடியாக அவர்கள் வந்து தங்களுடைய சீட்டுகளை பெற்று நுழைவுச் சீட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம். அதே வேளையில் பிரான்சின் பல்வேறு இடங்களிலும் இது போன்ற நுழைவுச் சீட்டுகள் விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன, கடைகளில் விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஏராளமான நிறுவனங்கள், அமைப்புகள் எங்களுக்காக அவர்கள் தன்னார்வத்தில் முன்வந்து எங்களுடைய நுழைவுச் சீட்டுகளை அவர்கள் விநியோகித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இது ஒரு நிச்சயமாக திருவிழாவாக இருக்க போகிறது. தினேஷ், திருவிழான்றீங்கள் பார்க்கிங் வசதி, சாப்பாட்டு வசதி அதெல்லாம் இருக்கா? பிரச்சனை எல்லா வசதியும் இருக்குது. முக்கியமான கேள்வி, குழந்தைகளோடு பல மணி நேரம் வந்து இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆக அந்த குழந்தைகள் அவர்கள் வெளியில் சென்று வருவதாக இருந்தால் அதற்குரிய இடம், வாகன தரிப்பிடம், சாப்பாடு என்கிற விடயம் இதிலும் குறையின்றி எல்லாம் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை தான் நிராஜ் சொல்லக்கூடிய தகவல். ஆக நேர்கள் பாரிஸை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருந்த வரலாறுகளில் இன்று ஐபிசி தமிழ் ஓராண்டு நிறைவில் அதனை கொண்டாடுவதற்கு தேர்ந்தெடுத்திருக்கிற இடம் பிரான்ஸ் மண். அதற்கு காரணங்கள் இருக்கின்றன. அந்த காரணங்களில் உணர்வுபூர்வமான காரணங்கள் என்று சொல்கிற பொழுது தமிழ் தொலைக்காட்சிகளுடைய ஊற்றாக அல்லது அதனை ஆரம்பித்த ஒரு இடமாக அது இருந்திருக்கிறது என்கிற அடிப்படையில் அதற்கு ஒரு சிறப்பு முக்கியத்துவம் இருக்கிறதாக நாங்கள் நம்புகிறோம். ஆக பிரான்ஸ் நிராஜ் சொன்னது போன்று மனதுக்கு நெருக்கமான தமிழர்களுடைய சுயமான கலைகளை வெளிக்கொண்டு வந்த கலைஞர்களுடைய ஊற்று இடமாக இருக்கிறது. ஆக அந்த மண்ணில் உங்களோடு நாங்கள் வந்து சந்திக்கவிருக்கிறோம். நிராஜ், மிகச் சுருக்கமாக இப்போது நாயக்கரன், அடுத்து நீங்கள் பேசுவது அவர்களோடு நேரடியாகத்தான் இருக்க முடியும். இப்போது லண்டனில் இருக்கிறீர்கள், விடுகிற பொழுது நாங்கள் இந்த நிகழ்ச்சி வருகிற பொழுது அங்கே வந்து கொண்டிருப்போம். சொல்லுங்கள், கடைசியாக நீங்கள் சொல்லக்கூடிய. இதுவரை எங்களுடைய உறவுகள் எங்களுக்கு தந்த அந்த நீட்டிய கரம், இது உண்மையே உலகத் தமிழர்களுக்குடைய கனவாக இருந்தது. எங்களுக்கென்று ஒரு ஊடகம் வேண்டும், எங்களுடைய பிரச்சனைகளை, எங்களுடைய வரலாற்றை, எங்களுடைய பெருமைகளை சொல்வதற்கான ஒரு ஊடகம் வேண்டும் என்பது எங்களுடைய தமிழர்களுடைய கனவாக இருந்தது. அந்த கனவு இப்பொழுது மெய்ப்பட்டிருக்கின்றது. இந்த தருணத்தில் நீங்களும் அந்த கனவு மெய்ப்படுகின்ற தருணத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும், எங்களை உற்சாகப்படுத்த வேண்டும், எங்களை ஆதரிக்க வேண்டும். என்றால் இது உங்களுடைய ஊடகம், உங்களுடைய குழந்தைகள் இந்த ஊடகத்தில் பணியாற்றப் போகின்றார்கள், உங்களுடைய பிள்ளைகள் நடத்துகின்ற ஊடகம். எனவே இந்த ஊடகத்தில் எங்களுடன் இணைந்து பயணிக்க வேண்டும். இந்த நாளில் எங்களை மேலும் உற்சாகப்படுத்த வேண்டும், வாழ்த்த வேண்டும், எங்களுக்காக நீங்கள் ஆராதனை செய்ய வேண்டும், எங்களுக்காக உங்களுடைய கடவுளிடம் வேண்டுதல்களை விடுக்க வேண்டும் என்று இந்த நாளிலே உரிமையுடன் ஐபிசி தமிழ் குடும்பம் சார்பாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். அந்த வேண்டுகளோடு இந்த அங்கத்தை நிறைவுக்கு கொண்டு வரலாம். நீங்கள் ஒரு விடயத்தை பதிவு செய்ய வேண்டும். சில பேர் சொல்லுவார்கள், தமிழர்கள் பல விதங்களில் பல கோணங்களில் பிரிந்து பிளவுண்டு நிற்கிறார்கள். இந்த பிளவுகளை அதிகரிப்பதற்கு அல்லது இந்த பிளவுகளுக்கான 1000 வழிகள் எல்லா இடங்களிலும் இருக்கின்றன. ஒன்று சேர்வதற்கு எவரும் வழிகளை சொல்வதில்லை என்று இருக்கிறது. உண்மையில் ஐபிசி தமிழா என்கிற இந்த நிகழ்வு அப்படி ஒன்று சேர்வதற்கான ஒரு ஒற்றை காரணம். இங்கே நாங்கள் அரசியல் நிலைப்பாடுகள், அமைப்புசார் நிலைப்பாடுகள், தனிப்பட்ட மோதல்கள் என்கிற பல விடயங்கள் எல்லா சமூகங்களிலும் இருப்பது போன்று எங்களிடம் இருந்தாலும் கூட அவை அவ்வளவற்றையும் கலந்து ஓரிடத்தில் ஒரு பொது நோக்கத்தில் மொழி என்கிற அடிப்படையில், எங்களுடைய சமூக கலை வழிபாடுகள் என்கிற அடிப்படையில் இணைவதற்கான ஒரு ஒற்றை புள்ளியாக இந்த சந்தர்ப்பத்தை பார்க்கலாம். ஆக எல்லா தரப்பினரும் எல்லா நோக்கங்கள் கொண்டவர்களும் தமிழர்கள் என்கிற அடிப்படையில் பிரான்சில் ஒன்று கூடுவார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே உங்கள் அனைவரையும் நேரடியாக பிரான்சில் சந்திக்கலாம். அதுவரைக்கும் மேலும் பல விடயங்களை பேசவிருக்கிறோம் இந்த அங்கத்தில் ஐபிசி தமிழாவோடு. இந்த அங்கத்தில் நாங்கள் நிறைவு செய்கிறோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த அங்கம் பிரித்தானிய அரசியலின் சில முக்கியமான விடயங்கள் பற்றி பேசும். இப்போதைக்கு உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி உரித்தாட். ABC தமிழ்.